ஹாய் வீவர்ஸ், இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 2012ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு முதல் முறையாக அறிமுகப்படுத்தி தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. 2012 அதுக்கு பிறகு 2013, அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2017, 19 இவ்வளோ தான் மொத்தம் இது வரைக்கும் ஆசிரியர் தகுதி நடந்திருக்கு. ஆனால் ஆண்டுக்கு இருமுறை வைக்கணுங்கிறது தான் விதிமுறைகள். அதை எதையுமே ஃபாலோ பண்ணவே இல்லை அரசாங்கம். வேறு மற்றதுக்கெல்லாம் ரூல்ஸை சொல்கிறாங்க. ஆனால் இது வைக்கக்கூடிய 2 வருஷத்துக்கு இருமுறை வைக்கணுங்கிறதே அவங்க எதுவும் ஃபாலோ பண்ணவே இல்லை. இருந்தாலும் 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி முடிய போகுது. ஆனால் கணக்குக்குன்னு பார்த்தா 7 ஆண்டுகள். அந்த சர்டிஃபிகேட்டில் கொடுத்த டேட்டை வச்சு பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் செப்டம்பர் 2021 வரைக்கும் இருக்குது. ஏன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்லேருந்து தான் 7 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க எங்களுக்கு நிரந்தர சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி லைஃப் லாங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கோரிக்கை வலியுறுத்திட்டே வந்தாங்க. ஏன்னா முடிய போகுது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது அரசியல் கட்சி தலைவர்கள், தேர்வர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. புதிதாக தேர்வு எழுதுகிறவங்களும் டெட் எழுதி பாஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், மறுபடி தான் நம்ம எழுத சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கும்போது இல்லை, என்சிடி வழிகாட்டுதலில் 7 ஆண்டுகள் தான் இருக்குது, அதனால் நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இடையில பார்த்திங்கன்னா அவங்க என்சிடிக்கு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி லைஃப் லாங் மாற்றணும், ஏன்னா நாங்கள் வேறு ஒரு நடைமுறை வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு காரணங்களை சொல்லி இவங்க தரப்பில் கோரிக்கை வச்சுருந்தாங்க. என்சிடி கவுன்சில் கூட்டம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது தான். அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடரேஷன் ஆஃப் த இஷ்யூ ரிலேட்டட் டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃப்ரம் 7 இயர்ஸ் டு லைஃப் டைம். சரிங்களா? அதாவது இனிமேல் தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கு அவங்க தேர்ச்சி பெறும்போது சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதே அதில் லைஃப் லாங் வேலிடிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். அதே போல் ஏற்கனவே எழுதி தேர்ச்சி பெற்றவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சட்ட ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன முடிவு பண்ணுவோன்னா எப்படி கொடுக்கலாங்கிறத முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு அது பொருந்தாதெல்லாம் கிடையாது. அதனால் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்க. நல்லா எப்படி எந்த வடிவத்தில் கொடுக்கலாம். இப்போ நம்ம வேறு அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக வேறு ஒரு லிங்க் கொடுத்து 2013, 2017, 19 உள்ளவங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது இதையே வச்சுட்டு வேறு ஒரு ஸ்கீம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு ஒரு இதை சொல்லியிருக்காங்க. நிச்சயம் அவங்களுக்கும் அது ஒரு விரைவில் அதுக்கான அறிவிப்பு வந்துடும். அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை. டெட்டோட வேலிடிட்டி லைஃப் லாங் கொடுத்துட்டாங்க. இது ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான். சரிங்களா? இது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். இனிமேல் புதிய தேர்வர்களுக்கும் ஒரு விதமான நம்பிக்கை வரக்கூடிய விஷயந்தான் இது. அதனால் எல்லோரும் ஒரு தன்னம்பிக்கையோட டெட் எக்ஸாம் எழுத போகிறவங்க எழுதுங்க. உங்களுக்கு தேர்ச்சி பெற்று வச்சிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் என்றைக்காவது ஒரு நாள் கிடச்சிரும். அப்படி என்றைக்காவது ஒரு நாளுங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா 45 வயசுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வேறு ஒரு வாய்ப்பு, ஏதோ ஒரு தனியார் ஸ்கூல்லையோ இல்லை எய்டட் ஸ்கூலில் போகிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு தன்னம்பிக்கையாக இருங்க. அதே போல் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இதை வச்சுட்டு நாங்கள் எதுவுமே செய்ய முடியல, சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி லைஃப் லாங் கொடுத்து என்ன யூஸ், எங்களுக்கு வேலிடிட்டி 45 வரை நிப்பாட்டிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆதங்க குரல் நிறையாவுக்கு வந்திருக்கு. சர்டிஃபிகேட்டுக்கு வேலிடிட்டி லைஃப் லாங் கொடுக்குறீங்க, ஆனால் எங்களுக்கு வேலிடிட்டி 40 to 45 சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி இது உண்மையான ஒரு கோரிக்கை தான். அவங்களுடைய மனக்குமுறல்கள் எனக்கும் புரியுது. இது 45 வயது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு சமூக நீதிக்கு முரணானது. எந்த நாட்டிலையும், அதாவது இந்தியாவுக்கு உட்பட்டு எந்த மாநிலங்கள்லையுமே இது மாதிரியான முடிவு எடுக்கவே இல்லை ஆசிரியர் நியமனத்தில் பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயம் அந்த முடிவும் நீங்கள் திரும்ப பெறணும், அந்த ஜீவோவே ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. நிறைய பேர் மூலியமாகவும் கோரிக்கைகள் போயிட்டு தான் இருக்குது. விரைவில் அந்த அரசாணை திரும்ப பெறுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. இது கூட அதையும் சேர்த்துக்குவோம். அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு இதை நீங்கள் 2வது சொல்லியிருந்தீங்கன்னா மிக மிக சந்தோஷப்பட்டிருப்பாங்க எல்லோரும். எனவே இந்த நியூஸ் எல்லாருக்கும் சந்தோஷமான நியூஸாக இருந்தாலும் கூட இந்த 45 வயது 40 to 45 வயதுங்கிறத முதல்ல எடுத்தால் தான் எங்களுக்கு ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கும். சரிங்களா? அதனால் தமிழக அரசுக்கு ஒரு தாழ்வான கோரிக்கை வைக்கிறோம். அந்த 40 to 45 வயதுங்கிற அரசாணையை உடனடியாக திரும்ப பெற்று எல்லாருக்கும் ஒரு விதமான நம்பிக்கையை கொடுங்க. அதே போல் போட்டித் தேர்வு விரைந்து நடத்துங்க. டெட்டுக்காக இருந்தாலும் சரி தான், இல்லை டிஆர்பி தேர்வு விரைந்து நடத்துங்க. ஏன்னா ஆசிரியர் பணியிடம் அதிகமாக இருக்குது. அதுக்கும் உங்களுக்கு தாழ்மையான கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயம் அதை அரசாங்கம் நிறைவேற்றுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பார்க்கும். கண்டிப்பாக நிச்சயம் நல்லது தான் நடக்கும். மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.